then one more doubt was raised. Okay, மேம் இங்கே எக்ஸை இனிஷியலைஸ் பண்ணலன்னா என்ன, கார்பேஜ் வேல்யூ இங்கே வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு, கார்பேஜ் வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகணும் தானே, why is it throwing an error அப்படின்னா, C# doesn't have a garbage value concept. இதில் garbage value concept கிடையாது. ஓகேங்களா? So you will not have any value when once it is declare பண்ண உடனே there will be no value inside that memory location. Okay, only when it is initialized you will have any value. Okay, so there is no garbage value concept in C#. Okay, that's why it is throwing us an error. இங்கே வந்து இந்த வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருந்தோம், it was not initialized. Okay, without initializing you can send it in a ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக சென்ட் பண்ணால் எப்படி சென்ட் பண்ண முடியும், using this outன்ற இந்த keyword வச்சு you can send that, and provided this variable which you have sent without any initialization must be initialized inside this function. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார அதை இனிஷியலைஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? only then you will be able to return and it will be working fine. Okay, so this is using out. It is very similar to that of refer, which is pass by reference மாதிரியே தான் இதுவும். your original address தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே. ஓகேங்களா? So anything that you change inside the function will be reflected to your original value x also. ஓகேங்களா? So that's what about parameter passing techniques. Okay, இது வரைக்கும் ஓகேவா everyone? So we'll சந்துரு மியூட் பண்ணுங்க. Okay everybody, I'm coming to chat. இது வரைக்கும் ஓகே இல்லை, கான்செப்ட் கிளியரா? We'll go to the new topic today. Okay, fine. Okay, now again classes தான் நம்ம கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். Here C# provides a new concept which is called as named arguments. ஓகேங்களா? இது பைத்தான்லேயே இருக்குது. நீங்கள் பைத்தான் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் வந்து 18th ரெகுலேஷன் இல்லை, you would have not studied this Python. ஓகே, நீங்கள் வந்து பேராமீட்டர் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண பேராமீட்டர்ஸ் எல்லாம் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? which means when you pass your value, say இங்கே வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் காலில் பாஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் போய் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் கூட மேட்ச் ஆகும், செகண்ட் ஒன் போய் செகண்ட் பேராமீட்டர் கூட அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ will be assigned to the first parameter, second value will be assigned to the second parameter. That is how it is done until now. ஓகேங்களா? this is actually by mapping by sequence. ஓகே, சீக்வன்ஸை வச்சு தான் நீங்கள் மேப் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாமல் சீக்வன்ஸ் இல்லாமல் you will name the parameters. ஓகேங்களா? நீங்கள் பேராமீட்டர்ஸை நேம் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ this is how it is. ஓகே, நீங்கள் கால் பண்ணுறப்போ this is the parameter you have created. இந்த ப்ரோக்ராம், இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்து பாருங்களா, நம்ம வந்து இதை VBயில் பார்க்கலாம். ஓகேங்களா? then it will be clear. Okay, so this is the program. இந்த ப்ரோக்ராமில் there is a கிளாஸ்க்குள்ளார ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் அ ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் there is a மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார we are making various calls. ஓகேங்களா? என்னென்ன மாதிரி கால்ஸ்லாம் பாசிபிள்? இந்த ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, it is accepting 2 parameters and it is adding 2 values and it is directly returning it. அவ்வளோதான். இது ரெண்டு வேல்யூ பேராமீட்டராக வாங்குற வேல்யூவை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகேங்களா? that is what is this member function is doing. ஓகே, here இங்கே வந்து C# provides named argument concept. named argumentனா apart from sequence, இப்போ இது வந்து it is a normal function call இல்லையா? this is a normal function call where your 12 will be mapped to the first parameter, 13 will be mapped to the second parameter directly. ஓகே, அப்படி இல்லாமல் நீங்கள் பேராமீட்டர் நேம் கோலன் வேல்யூ அப்படி கூட பாஸ் பண்ணலாம். this is called as named parameters. ஓகே, ஸோ நேம்டு பேராமீட்டர்ஸ் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் இந்த நேம், இந்த பேராமீட்டர் நேமோட வேல்யூமும் சேர்த்து சென்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இட் நீட் நாட் பி இன் அ சீக்வன்ஸ். இப்போ இது சீக்வன்ஸாக இருக்குது, ஃபைன். செகண்ட் ஒன் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், யூ ஹவ் சேஞ்ச் த சீக்வன்ஸ் ஆஃப் அ நம்பர். செகண்ட் நம்பரை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க, ஃபஸ்ட் நம்பரை செகண்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? திஸ் வில் ஆல்சோ ஒர்க் ஹியர் அகேன். if you see first number இதில் வந்து control. ஓகே, here இந்த fourth லைனில் பார்த்தீங்கன்னா you have combined your sequence as well as named argument. சீக்வன்ஸ் ஆர்குமெண்ட்டையும் நேம்ட் ஆர்குமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து நேம்ட் ஆர்குமெண்ட் வச்சு கொடுத்துருக்கீங்க, அடுத்தது சீக்வன்ஸ் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும் அது. ஓகேங்களா? பிகாஸ் யூ ஹவ் நாட் கிவன் எனி நேம், அது வந்து சீக்வன்ஸ் ஆர்குமெண்ட்டாக எடுத்து செகண்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் கூட மேட்ச் ஆகிடும். ஓகே, ஹியர் அகேன்
ஃபஸ்ட்டு பேராமீட்டர் சீக்வன்ஸாக கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த பேராமீட்டர் நேம்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் வில் ஆல்சோ பி அக்செப்டட். ஓகே, ஸோ எவ்ரி இந்த எல்லா ஃபங்க்ஷன் காலும் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? 12+13. ஓகே, ஸோ 25 வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் ஐ திங்க். ஓகே, வில் ரன் திஸ் அண்ட் see. Okay, so 25, 25, 25, 25, 25. Okay, all 25s. So this is a new provision that C# is providing, which is not present in C++. Okay, it is there in Python. Python la irukku. Okay, the named argument concept, which means like you need not give your arguments in a sequence alla dhaan kudukanonu illa. You can directly use your argument name to provide the values along with it. Okay, அது கூடவே அதோட வேல்யூஸும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஃபைன். why is everybody coming so late? Okay, so புரியுதா named argument? I'm on chat. named argument புரிஞ்சுதா? Okay, so apart from directly giving your value sequentially in a function call, you can give it along with the name ஓட சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஆர்டர்லாம் தேவையில்லை. you can give it in any order because you are providing the name டேரெக்டாக நீங்கள் நேம் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் ஆர்டர்லாம் ஷிஃப்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? apart from that you can also have named argument and sequence argument combinations also. இந்த combinationsல கூட நீங்கள் எழுதலாம். this will also be accepted. Okay, so this is all about named arguments. we'll go back to slides. Okay, so named parameters allows developer to pass the method argument with parameter names. Okay, parameter names வச்சு நீங்கள் arguments பாஸ் பண்ணுறீங்க function call-ல. ஓகேங்களா? prior to this feature the method parameters were passed only using sequence only. Okay, sequence மூலமாக மட்டும் தான் நம்ம இது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். Okay, so this is all about named argument. Okay, அடுத்த டாபிக் என்னன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். திஸ் கான்செப்ட் we would have studied in default argument itself. default argument C++ல படிச்சிருப்பீங்க. default argumentsனா என்னன்னா when you define your function you give default values to certain argumentsக்கு நீங்கள் default values கொடுத்துருவீங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? அந்த மாதிரி default values கொடுத்துருந்தீங்கன்னா you can call your function with less number of arguments. தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்காம கம்மியான நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் வச்சே நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேங்களா? here if you see in this program, here there is 1 2 okay, default argument program நம்ம அங்கே எடிட் பண்ணி காமிக்கலாம். okay, not a problem. I'm going to VB. I'm going to demonstrate that default or optional argument concept here. Okay, so இங்கே வந்து I'm giving second number as default value, saving this value. Okay, so இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் இங்கே ஃபங்க்ஷன் காலில் வந்து I'm giving only one argument, ஒரு ஆர்குமெண்ட் மட்டும்தான் கொடுக்குறேன். அப்படின்றப்போ it will automatically take the second argument as 0 because this is an optional argument or a default argument which is given. நீங்கள் டிஃபைன் பண்ணுறப்பவே இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? even the function call doesn't have any values, the value will be considered from this default value which you have defined. நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கப்போ இந்த default value கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா? let us try to execute this and see. but the value will be 12 + 0. இங்கே நான் வேறு எதாவது கொடுக்குறேன். இங்கே வேறு வந்து 12 + 100 அப்படின்னு கொடுக்குன்னா 112 will be coming. okay, so anything of this will be done. okay, 112 is there. So this concept is there in C++ itself, like default arguments நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஆர்குமெண்ட்டை கொடுக்காமல் இருக்கலாம் while you call your functions கால் பண்ணுறப்ப. ஏன்னா you have provided the value in the definition, it's a function definition அப்போவே நீங்கள் அந்த வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே the thing to be noted is நீங்கள் வந்து இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆர்குமெண்ட்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டு கடைசியில் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ்க்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலன்னா இட் வில் த்ரோ எரர். ஓகேங்களா? திஸ் வில் த்ரோ அன் எரர். இதுவும் நம்ம முன்னையே பார்த்துருக்கோம். இதை பில்ட் பண்ணலாம்.
இதுவும் C++ல இருக்கு. ஆப்ஷனல் பேராமீட்டர் மஸ்ட் அப்பியர் ஆஃப்டர் ஆல் ரெக்வயர்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே, கடைசி ரைட் எண்ட்ஸில் தான் வந்து நீங்கள் ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் வந்து வைக்க முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் த கான்செப்ட். ஸோ இங்கே நீங்கள் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிட்டு இந்த கடைசி வேரியபிளுக்கு நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. தட் வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அன் ஆப்ஷனல் பேராமீட்டர் அட் ஆல். ஓகே, ஸோ ரைட் மோஸ்ட்டில் இருக்கிற இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு தான் யூ கேன் ப்ரொவைட் டிஃபால்ட் வேல்யூ அண்ட் யூ கேன் யூஸ் இட் அஸ் அ ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, புரியுதா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கான்செப்ட் guys? I'm coming. Oh, I have to go to chat. How about optional arguments, optional parameters? புரியுதுங்களா? Yes. Okay. So இது named arguments பார்த்தோம், அடுத்து optional arguments பார்த்தோம். Now we'll see about method overloading or function overloading. Function overloading னா என்ன அப்படின்னா, இது எல்லாம் முன்னாடியே பார்த்ததுனால நான் பெருசாக இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் I have not provided. It is really easy and you can write your own program, I think. Okay, so function overloading na enna appdi overloading is again it is polymorphism. Okay, polymorphism na enna more it when a function takes more than one form, it is called as method overloading or a function overloading. Okay, so same function name inga pathina display result same function name da, ஆனால் number of arguments or type of arguments can differ. இங்கே பார்த்தீங்கன்னா string result, int result. ஓகே, இது ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷன் நேம் தான், ஆனால் this is taking a string argument, this is taking an integer argument. ஓகே, integer parameter எடுத்துக்குது. ஓகேங்களா? So the difference is this is taking a different type parameter, this is taking a different type parameter. Apart from this, you can have different number of parameter as well. இங்கே வந்து 2 parameter இருக்கும், இங்கே 1 parameter இருக்கும், இங்கே 3 parameter இருக்கலாம், இங்கே 2 parameter. Somehow you have to show difference in the parameter list. Parameter listல நீங்கள் difference காமிக்கணும். ஓகேங்களா? Your name must be same and your parameter list must be different. Okay, so when you're based on the function call you make. இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ டிஸ்பிளே ரிசல்ட் ஆனி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் a string. obviously this function will be called. ஓகேங்களா? டிஸ்பிளே ரிசல்ட் 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா obviously this function will be called. so depending upon the parameter which your function call is carrying, உங்கள் ஃபங்க்ஷன் காலில் நீங்கள் என்ன பேராமீட்டர் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ depending upon that at the run time at the compile time this will be matched up. எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு will be matched up. ஓகேங்களா? so this is called as function overloading or method overloading. okay, this is very similar to that of C++. C++ல இருக்கிற அதே கான்செப்ட் தான் இங்கேயும் function overloading. ஓகேங்களா? so same function name, different parameter list. ஓகேங்களா? so when you call எப்படி ஃபங்க்ஷன் கால் எந்த ஃபங்க்ஷன் கால்க்கும் எந்த இதுன்னா பேராமீட்டர் லிஸ்ட் மேட்ச் பண்ணி தான் எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைலர் வில் டிசைட். ஓகே, கம்பைல் டைமில் இட் வில் டிசைட் ஆன் விச் ஃபங்க்ஷன் டு பி கால்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஆர் மெத்தட் ஓவர்லோடிங். புரியுதா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்? சாட் புரியுதுங்களா? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னன்ட்டு ஞாபகம் இருக்கா? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கைஸ், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்லாம் படிச்சிருக்கீங்களா? somebody unmute and tell me. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் படிச்சிருக்கீங்களா? இல்லை நான் தான் ரொம்ப அசியூம் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி இருக்கேண்ணா. somebody unmute and tell me guys. எஸ்ன்னா எஸ், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் படிச்சிருக்கீங்க. should I take unmute and tell me. தமிழரசன் உங்களுக்கு என்ன எஸ்? சுப்பராஜ் ஓகே படிச்சிருக்கீங்க ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஏற்கனவே? படிச்சிருக்கோம். ஓகேப்பா. thank you. fine. okay, now today's important concept, properties. okay, so properties அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோக்கு போயிட்டு நம்ம வந்து வில் see about this properties concept. okay, so properties. so this is the first program that I am taken. okay, first நம்ம வந்து ஒரு there is a class called class student. okay, அதுக்குள்ளார ஒரு வேரியபிள் ஆர் அ ஃபீல்டு, நம்ம ஃபீல்டுன்னு இனிமேல் இந்த டேர்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? we have declared a public field. ஓகேங்களா?
ஒரு ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸ்க்குள்ளார ஒரு பப்ளிக் ஃபீல்ட் பாஸ் மார்க் இஸ் ஈக்குவல் டு 45ன்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் என்னோட இன்னொரு கிளாஸ் இருக்குது ப்ரோக்ராம், அதுக்குள்ளார மெயின் மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ நான் இஃப் ஐ ஹாவ் டு அக்சஸ் த கண்டென்ட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் கிளாஸ், வாட் ஐ ஹவ் டு டூ, ஐ ஹாவ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் இட். நான் ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி ஐ கேன் அக்சஸ் த வேரியபிள்ஸ் ஆர் ஃபீல்ட்ஸ். ஓகே, இந்த ஃபீல்ட்ஸை வந்து நான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இந்த லைனில். இப்போது தேர் இஸ் அ கண்டிஷன். இப்போ நான் இந்த ஸ்லைடுக்கு வரேன். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பாஸ் மார்க் வந்து ரீட் ஒன்லி. இப்போ நீங்கள் வந்து தேர் இஸ் அ டேட்டா பேஸ், உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்குதுன்னு வைங்களா, ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ். அதில் போய் நீங்கள் பாஸ் மார்க்கை மாற்றணும்னு உங்களுக்கு அதான் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஈஸியாக மாற்றிடுவீங்க. 15 இஸ் த பாஸ் மார்க் அப்படின்னு மாற்றி விட்டுருவீங்க. ஓகேங்களா? இஃப் யூ ஹேவ் ப்ரொவிஷன் வித் யூ, நீங்கள் வந்து உங்களுக்கு பாஸ் மார்க்கை சேஞ்ச் பண்ணுற ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்களேன், யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் த பாஸ் மார்க். எவ்ரிபடி கேன் கோ அண்ட் சேஞ்ச் த பாஸ் மார்க். பட் தட்ஸ் நாட் த கேஸ் இல்லையா? பாஸ் மார்க்னா தட் ஷுட் பி ரீட் ஒன்லி, தட் ஷுட் நாட் பி எடிட்டட். அது வந்து அட்மின் யூசர்ஸ் மட்டும்தான் அதை வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மற்றவங்க யாரும் அதை எடிட் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஹவு டு ஐ ப்ரொவைட் தட் அப்படின்னா, இந்த டாஸ்க்கை நான் எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, இஃப் ஐ மேக் திஸ் ப்ரைவேட், இதை ப்ரைவேட் ஆக்கினாலும் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பப்ளிக்காக இருந்ததுன்னா இட் இஸ் அக்சசபிள் டு எவ்ரி ஒன். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பாஸ் மார்க் வந்து ரீட் ஒன்லியாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் என்னோடய ப்ராப்ளம். அதை எப்படி நான் ரீட் ஒன்லியாக மாற்றணும், அதை நம்ம வந்து அதை இந்த ப்ராசஸ் இந்த லேர்னிங் ப்ராசஸில் வில் சி ஹவு வி மேக் தட் ஃபீல்ட் அஸ் அ ரீட் ஒன்லி ஃபீல்ட். ரீட் ஒன்லி ஃபீல்டாக எப்படி நம்ம மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது திஸ் இஸ் அ பப்ளிக் ஃபீல்ட் விச் வி ஹவ் டிக்ளேர்ட் இன் த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளார. அதை நான் அதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் since it is a public field, I can go and change the pass mark. Okay, நான் 15 pass mark ன்னு மாத்துறேன். Okay, so 45 will be updated with the value 15 now. Okay, my object is created for the student class, and for that object நான் pass mark வந்து 15 ன்னு மாத்திட்டேன். Okay, so now I try to print that. I'm trying to print this program. என்ன program இது? Demo. Okay, demo. Okay, okay, see my variable or the field which I have declared in the student class, I am able to update it, but that's not the case. எனக்கு வந்து இது இப்படி இருக்கக்கூடாது. இப்போ எல்லாராலையும் அந்த ஃபீல்டு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றப்போ it is not at all a valid one இல்லையா? ஸோ நான் இதை இப்போ வந்து ப்ரைவேட் ஆக்க ட்ரை பண்ணுறேன். ப்ரைவேட் ஆக்குனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, now I make my pass mark as private. ஓகே, நான் இப்போ இது ப்ரைவேட் ஆக்கிட்டேன், யாராலையும் இது டச் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளார இது இருக்குது அப்படின்றப்போ உங்களால் ஆப்ஜெக்டை வச்சு கூட உங்களால் ப்ரைவேட் ஃபீல்ட்ஸை அக்சஸ் பண்ண முடியாது. யூ கேன் நெவர் அக்சஸ் யுவர் ப்ரைவேட் டேட்டா மெம்பர் த்ரூ ஆப்ஜெக்ட். ஓகே, யூ நோ தட். ஃபஸ்ட்டு இப்போ நான் அதை ப்ரைவேட் ஆக்கிட்டேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஐ ட்ரை டு பில்ட் மை ப்ரோக்ராம், டெமோ ப்ரோக்ராம். இதை வந்து நான் பில்ட் பண்ணுறேன். பில்ட் பண்ணேன்னா it will throw me an error because I am trying to access a private member using object. That's not possible. Okay, a student pass mark is inaccessible due to its protection level. ஓகேங்களா? ப்ரைவேட் வந்து அப்புறம் எதால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா only the member functions of student class. புரியுதா? ரிமெம்பர், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளார இருக்க டேட்டா மெம்பரை ப்ரைவேட் ஆக்கிட்டோம். அதை நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் மூலமாக அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ரைவேட் மெம்பர். ஒன்லி பப்ளிக் மெம்பர்ஸ் கேன் பி ஆக்சஸ் த்ரூ ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்டை வச்சு நம்ம பப்ளிக் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் மெம்பர்ன்றதுனால யூ கேன் நாட் ஆக்சஸ் யூஸிங் ஆப்ஜெக்ட். அப்புறம் ப்ரைவேட் மெம்பர்ஸை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னா, யூ நீட் டு ஹாவ் சர்டன் மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா மெம்பர்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளாரையே டேட்டா மெம்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டேட்டா மெம்பர்ஸ்க்கு அக்சஸ் ரைட்ஸ் இருக்குது டு திஸ் ப்ரைவேட் மெம்பர். ஓகேங்களா? ஸோ யூ நீட் டு கிரியேட் டு அக்சஸ் உங்களோட இந்த பாஸ் மார்க்குன்ற ஃபீல்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதோட வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கும் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூ ஹாவ் டு கிரியேட் அ மெம்பர் ஃபங்க்ஷன் வித்தின் த கிளாஸ், ஸ்டூடெண்ட் கிளாஸ். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகேங்களா? இப்போ என்ன நம்ம வந்து ரீட் ஒன்லியே ஆக்கணும். என்னோடய பாஸ் மார்க் ஃபீல்டு நான் ரீட் ஒன்லியே ஆக்கணும். அதுக்கு முதல்ல நான் இந்த பாஸ் மார்க் ஃபீல்டை ப்ரைவேட் ஆக்கினதுக்கு அப்புறம் இதை முதல்ல நான் ஆக்சஸ் பண்ணணும். எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுவோம்? யூஸிங் மை
மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டூடெண்ட் மெத்தட்குள்ளே மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வேணும். அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக தான் நான் ஆக்சஸ் பண்ணுவேன். எப்படி அதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஐ எம் கிரியேட்டிங் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். சே பப்ளிக் இட் இஸ் அன் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்லையா? பப்ளிக். இப்போ நான் வந்து கெட் டேட்டானா நான் பாஸ் மார்க்குன்ற இந்த ஃபீல்டோட வேல்யூவை நான் கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஐ ஹாவ் டு கெட் த வேல்யூ ஆஃப் திஸ் ப்ரைவேட் மெம்பர். அப்படின்னா ஹவு டு ஐ கெட் இட்? ஐ டேக் திஸ் ஃப்ரம் இந்த பாஸ் மார்க் ஃபீல்ட்லேருந்து நான் எடுக்கணும். ஓகே, நான் இப்போ ஒரு கெட் ஃபங்க்ஷன் ஒன்று ஆட் பண்ணுறேன். கெட் மார்க் அப்படின்ற ஒரு ஃபீல்டை ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்சைட் விச் ஐ கிவ் அ ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் அண்டர்ஸ்கோர் பாஸ் மார்க். ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் கைஸ். இது வந்து இந்த கான்செப்ட் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் ஐ எம் கிவிங் திஸ். ஓகே, இப்போ ப்ரைவேட்டுக்கு நான் இங்கே அண்டர்ஸ்கோர்னு பேர் மாற்றிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் நேமிங் கன்வென்ஷன். இது வந்து ஒரு ப்ரைவேட் மெம்பர். இதால் இந்த ப்ரைவேட் மெம்பரை வந்து நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக ஐ எம் கிவிங் திஸ் அண்டர்ஸ்கோர் நேமிங் கன்வென்ஷன் ஹியர். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி நான் ஆக்சஸ் பண்ணலாம்? த்ரூ மை மெம்பர் ஃபங்க்ஷன் மூலமாக தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஹவு டு ஐ கெட் த வேல்யூ? த்ரூ மை மெம்பர் ஃபங்க்ஷன். நான் இங்கே ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். என்ன இன்டிஜர் வேல்யூ? அதுதான் என்னோட ப்ரைவேட் வேரியபிள். நான் இந்த ப்ரைவேட் வேரியபிள் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டு கெட் த வேல்யூ நான் வந்து இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் கிட்ட இருந்து நான் வாங்கிக்குவேன். ஓகேங்களா? டு செட் த வேல்யூ, நான் இப்போ ப்ரைவேட் மெம்பரோட டேட்டாவை நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? பப்ளிக் ஐ எம் கோயிங் டு செட் த வேல்யூ. ஓகேங்களா? பப்ளிக் வாய்ட் செட் மார்க்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஐ எம் பாசிங் சம் வேல்யூ டு இட். ஓகே, வேல்யூ. ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு அப்டேட் த வேல்யூ ஆஃப் மை ப்ரைவேட் மெம்பர். நான் ப்ரைவேட் மெம்பரை வந்து அதோட வேல்யூவை நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ வந்து என்னோட பாஸ் மார்க் வந்து 35 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பாஸ் வேல்யூவை வச்சு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சின்ஸ் ஐ ஹவ் மேட் மை ஃபீல்ட் ப்ரைவேட், என்னோட ஃபீல்டை நான் ப்ரைவேட் ஆக்கிட்டதுனால நான் ஆப்ஜெக்டை வச்சு அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேயா? ஆனால் என்னோடய ப்ரைவேட் மெம்பரை நான் எதை வச்சு ஆக்சஸ் பண்ணலான்னா என்னோட மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஐ எம் கிரியேட்டிங் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஒன் ஃபார் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் மை ப்ரைவேட் ஃபீல்ட், அதர் ஃபார் செட்டிங் த வேல்யூ ஆஃப் மை ப்ரைவேட் ஃபீல்ட். ஓகேங்களா? கெட்டிங் த வேல்யூ ஆஃப் த ப்ரைவேட் ஃபீல்ட் என்ன? யூ வில் டைரக்ட்லி கெட் த வேல்யூ. இங்கே இருக்கிற வேல்யூவை அப்படியே நீங்கள் கெட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? செட்டிங் த வேல்யூ என்ன? யூ பாஸ் சம் பேராமீட்டர். உங்கள் செட் வேல்யூவை வந்து யூ வில் பாஸ் சம் பேராமீட்டர் அண்ட் யூ வில் செட் தட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இன்டைரக்ட்லி யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் யுவர் ப்ரைவேட் ஃபீல்ட். உங்கள் ப்ரைவேட் ஃபீல்டுக்கு நீங்கள் வேல்யூவை ப்ரைவேட் ஃபீல்ட்லேருந்து நீங்கள் வேல்யூவை கெட் பண்ணுறீங்க, செட் பண்ணுறீங்க த்ரூ யுவர் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போது இங்கே வரீங்க. இப்போ இந்த மெம்பர் இந்த எப்படி ஹவு டு யூ டூ திஸ் அப்படின்னா, யூ டூ இட் யூஸிங், இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் வேல்யூவை செட் பண்ணணும் அப்படின்னா யூ கால் தட் மெம்பர் ஃபங்க்ஷன். யூ ஆர் கோயிங் டு செட் த வேல்யூ. எப்படி செட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்? செட் மார்க் அப்படின்ற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ செட் மார்க் ஃபங்க்ஷனை வச்சு நான் புதுசாக 35 அப்படின்ற ஒரு பாஸ் மார்க்கை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நவ் ஐ ட்ரை டு பிரிண்ட் தட் வேல்யூ. ஓகே, அதை நான் கெட் பண்ணோன்னா என்ன ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும்? கெட் மார்க்ன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். ஸோ கெட் மார்க்ன்ற ஃபங்க்ஷனை நான் இப்போ கால் பண்ணுறேன். ஓகே, டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ நான் செட் மார்க்ன்ற ஃபங்க்ஷன் மூலமாக ஒரு புது வேல்யூ என்னோட ப்ரைவேட் வேரியபிளுக்கு செட் பண்ணியிருக்கேன். கெட் மார்க்ன்ற ஃபங்க்ஷன் மூலமாக நான் செட் பண்ண அந்த வேல்யூவை கெட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நவ் I'm saving this program and I'm running this. Who's that? Okay, so I'm going to run this. So what will be the output now அப்படின்னா pass mark வந்து 35 ஆயிருக்கும். Okay, it's taking time.
ஓகே. ஸோ பாஸ் மார்க் இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ நான் இப்போது ஒரு ப்ரைவேட் வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூவை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? யூஸிங் மை மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக ஐ ஹவ் அப்டேட்டட் த வேல்யூ, ஓகே, ஆஃப் மை ப்ரைவேட் வேரியபிள். புரியுதா கைஸ்? ஆர் யூ கைஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப் டு திஸ்? இது வரைக்கும் புரியுதுங்களா? வாட் டிட் வி டூ? இப்போ நம்ம ஒரு ஒன்ஸ் மோர் மேம். ஓகே. எஸ் மேம். ஒன்ஸ் மோர் இல்ல மேம். யாரோ ஒருத்தர் ஒன்ஸ் மோர்னு கேட்டுருந்தாங்களே சாட்ல. ஒன்ஸ் மோர். சந்துரு, பிபிடி ஸ்க்ரீன் தெரியலையா? பிபிடி ஸ்க்ரீனே நான் காமிக்கல. விஷுவல் ஸ்டுடியோ தெரியுதுங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஸ்க்ரீன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, பப்ளிக்காக நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருந்த வேரியபிள் வந்து அதனால எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. பப்ளிக்காக இங்கே டிக்ளேர் பண்ணணும்னா யார் வேணால் என்னோட வேரியபிளை போய் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதை வந்து நான் ப்ரைவேட்டாக மாற்றிட்டேன். அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று அதோட வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று செட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ ஹியர் ஐ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் மை வேரியபிள்ஸ். என்னோட வேரியபிளோட அக்சசபிலிட்டியை நான் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனே இல்லைன்னு வைங்களேன், இந்த ஃபங்க்ஷனையே நான் தூக்கிட்டேன் அப்படின்னா என்னால் அந்த பாஸ் மார்க்கை வெறும் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஐ கேன் நாட் ரைட் இட், இல்லையா? நான் செட் மார்க்குன்னு ஒரு ஃபங்க்ஷனே நாங்கள் எழுதலை அப்படின்றப்போ நான் அதை ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். என்னால் ஐ கேன் நாட் ரைட் ஆர் ஓவர் ரைட் தட் பாஸ் மார்க்ன்ற ப்ரைவேட் வேரியபிள். ஓகேங்களா? அதுவே நான் இந்த ஃபங்க்ஷனை தூக்கிட்டேன் அப்படின்னா ஐ கேன் ஒன்லி ரைட் தட் ஃபங்க்ஷன், ஐ கேன் நாட் ரீட் த வேல்யூ ஆஃப் தட் ஃபங்க்ஷன். ஓகேயா? சப்போஸ் பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் ரைட் மட்டும்தான் பண்ண முடியும். யூ கேன் நாட் கோ அண்ட் see தட் பாஸ்வேர்ட். ஓகே, இன்னொருத்தரோட பாஸ்வேர்டு உங்களால் போய் மாற்ற முடியாது அப்படின்றப்போ யூ கேன் நாட் வியூ இட். ஓகேங்களா? ஸோ அந்த கேஸஸில் வந்து ரைட் ஒன்லி மட்டும்தான், ரீடபிலிட்டி கிடையாது. அப்படின்றப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை தூக்கிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஹியர் வி ஹாவ் கெப்ட் அ செக். இங்கே தான் நம்ம செக் வச்சுருக்கோம். இதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா நம்ம அக்சசபிலிட்டி ஆஃப் திஸ் ப்ரைவேட் வேரியபிளை மாற்றலாம். ஓகேங்களா? சின்ஸ் இங்கே ரெண்டுமே நான் இங்கே கொடுத்துருக்கிறதுனால திஸ் வில் பி லைக் அ பப்ளிக் வேரியபிள். இப்போ நமக்கு இது பப்ளிக் அக்சசபிலிட்டி மாதிரி தான் இங்கே இருக்கும். நான் இந்த வேரியபிளை வந்து ஐ கேன் கெட் இட், ஐ கேன் செட் இட். ஓகே, அதோட வேல்யூவை நான் பார்க்கலாம், ஐ கேன் ரீரைட் த வேல்யூ ஆஃப் இட். ஓகேங்களா? பட் இஃப் ஐ டேக் அவுட் திஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட கெட் மார்க் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்னோட ஃபங்க்ஷனை போய் நான் மட்டும் பார்க்க மட்டும்தான் முடியும். ஐ கேன் ஒன்லி ரீட் இட், ஐ கேன் நாட் ரைட் இட். ஓகே, ஸோ ஹியர் இஃப் ஐ டேக் திஸ் அவுட், இந்த ஃபங்க்ஷனை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா I can only go and write my function. I cannot view what is being written inside that function. அந்த ஃபீல்டுக்குள்ளார என்ன எழுதிருக்கு, என்ன இருக்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடியாது. ஸோ in this way I can create a accessibility check. இங்கே வந்து நான் accessibility வந்து லிமிட் பண்ணலாம். நான் either read only ஆக்கலாம், இல்லை ரைட் ஒன்லி ஆகுனா, இல்லை ஐ கேன் கிவ் ரீட் அண்ட் ரைட் போத் access ஆல்சோ ஐ கேன் கிவ். ஓகேங்களா? ஸோ 3 possible accessibility ஐ கேன் கிவ் ஃபார் த யூசர். ஓகே, ஆனால் இஃப் யூ கிவ் இட் இன் ப்ரைவேட், இங்கே பப்ளிக்காக கொடுத்துருந்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஒன்லி ஒன் வே பாசிபிள், வேர் எவ்ரிபடி கேன் ரீட், எவ்ரிபடி கேன் ரைட். அந்த அக்சசிபிலிட்டி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூஸிங் திஸ் மெம்பர் ஃபங்க்ஷன், மேக்கிங் திஸ் வேரியபிள் ப்ரைவேட் and using this member functions I can limit the accessibility. நான் accessibility இப்போ லிமிட் பண்ணலாம். ஓகே, புரியுதா கைஸ்? இது வரைக்கும் புரியுதுங்களா? நோ மேம், தெரியல மேம். ஐயோ, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேனா? ஸ்க்ரீன் தெரியலையா? பாவிகளா, யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லிட்டு இருக்கலாம்ல. ஷேரிங் ஆஃப் ஆயிடுச்சா? வேற யாராவது ஷேரிங் எடுத்துட்டாங்களா? Your screen is still visible to others. Click cancel. Resume your presentation. What is this? Okay. Okay, now guys, தெரியுதா? Okay, I'll repeat this. Okay,
ஸோ இப்போ நான் வந்து we can create accessibility check. இப்போ நம்ம வந்து if I have removed the set function, இந்த set function நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா only there will be get function. அப்படின்றப்போ நான் இந்த ப்ரைவேட் ஃபீல்டில் இருந்து வேல்யூவை வந்து கெட் மட்டும்தான் பண்ண முடியும், விச் மீன்ஸ் நான் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஐ கேனாட் ரைட் இட். ஸோ இஃப் தெர் இஸ் நோ ஃபங்க்ஷன், இந்த செட் ஃபங்க்ஷனே இல்லாதப்போ த ஃபீல்ட் வில் ரிமைன் ரீட் ஒன்லி. இப்போ நான் இந்த ஃபீல்டை வந்து ரீட் ஒன்லி ஃபீல்ட் ஆக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் இஃப் ஐ டேக் திஸ் அவுட், இதை மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஐ கேன் ஒன்லி ரைட் த வேல்யூ டு தட் ஃபீல்டு. அந்த ஃபீல்டுக்குள்ளார நான் வேல்யூவை ரைட் மட்டும்தான் பண்ண முடியும், கெட் பண்ண முடியாது. அதுக்குள்ளார என்ன வேல்யூ இருக்குது, ஃபீல்டுக்குள்ளார என்ன வேல்யூ இருக்குன்ற ஐ கேன் நாட் கோ அண்ட் வியூ இட். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம அக்சசிபிலிட்டி செக் வந்து வைக்கிறோம். ஓகேங்களா, ஸோ வாட் இட் வி டூ ஹியர், நம்ம இந்த ஃபீல்டை ப்ரைவேட் ஆக்கிட்டோம். ப்ரைவேட் ஆக்கிட்டு அது அக்சசபிலிட்டியை வந்து கெட் மெத்தடும் செட் மெத்தடும் வச்சு வி ஆர் டூயிங் இட். ஓகே, ஸோ there are 3 accessibilities possible. One, we can make it read only. இந்த பிளாக்கை எடுத்துட்டு நம்ம அதை ரீட் ஒன்லி ஆக்கிடலாம். ஓகேங்களா, இல்லை இந்த பிளாக்கை எடுத்துட்டு we can make it as write only. ஓகேங்களா, இல்லை both the blocks I can give and we can give and we can make it as public மாதிரி நம்ம வந்து வேல்யூவை கெட்டும் பண்ணிக்கலாம் செட்டும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் we can get. ஓகேங்களா, so this way we can provide the accessibility to a private field. ஓகேங்களா, private ஃபீல்டுக்கான accessibilities we can keep. ஓகே, ஸோ புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ், புரியுது. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதைத்தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, let us see ப்ராப்பர்ட்டி demo. okay, the same thing. If you see இங்கே this is property, இதுதான் உங்களோட ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, the syntax for your property is access specifier, return type or your data type, your variable, உங்கள் ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி நேம், ஓகே, ப்ராப்பர்ட்டியோட டேட்டா டைப் என்ன, உங்கள் ப்ராப்பர்ட்டியோட நேம் என்ன. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நேம்குள்ளார தேர் வில் பி பை டிஃபால்ட் 2 மெத்தட், 2 மெத்தட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் மெத்தட் இஸ் நத்திங் பட் யுவர் கெட் மெத்தட். இது வந்து என்னென்னா டைரெக்டாக நீங்கள் அங்கே எழுதுனீங்க பார்த்தீங்களா ஃபங்க்ஷன், வேர் இஸ் ப்ரோக்ராம், இந்த கெட் மார்க்ஸ் ஃபங்க்ஷனே தான் இது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டுக்குள்ளார நாம் என்ன எழுதிருப்போம்னா ரிட்டர்ன் பாஸ் மார்க், அதே லைன் தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த கெட் மார்க்ஸ்குள்ளார நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம டிஃபால்ட்டாக ஒரு கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் டைப் இல்லை, அதுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாசிங் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே பை டிஃபால்ட் இட் வில் பி டேக்கன். ஓகே, ஸோ கெட் மெத்தட்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் இருக்கும் பை டிஃபால்ட். ஓகேங்களா, செட் மெத்தட்னா அதுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்காது, ஆனால் பேராமீட்டர் இருக்கும். ஓகேங்களா, சிங்கிள் பேராமீட்டர் வில் பி தேர். ஓகேங்களா, so get and set are 2 implicit methods provided to get your value to a private variable and set your value to a private variable. ஓகேங்களா, இது ரெண்டுமே this is nothing but a very similar to that of your member functions. ஓகேங்களா, நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்த்த அதே மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான், கெட் மார்க் செட் மார்க்ன்ற மெம்பர் ஃபங்க்ஷன் தான். உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கிற அதே ஸ்டேட்மெண்ட் தான். பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பாஸ் மார்க் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகே, ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் நீங்கள் இங்கே கொடுக்குற ரிட்டர்ன் டைப் இல்லை, அப்புறம் அதுக்கான பேராமீட்டர் லிஸ்ட் இல்லை, இங்கேயும் ரிட்டர்ன் டைப் இல்லை, பேராமீட்டர் லிஸ்ட் இல்லை, அது எல்லாமே பை டிஃபால்ட் இட் வில் டேக். எதுலேருந்து எடுத்துக்கோன்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்கள டேட்டா டைப். ஓகேங்களா, அதுலேருந்து எடுத்துக்கோம். பை டிஃபால்ட்டாக நீங்கள் இங்கே கொடுக்குற டேட்டா டைப்பை தான் இந்த கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா டைப் தான் செட்டு வந்து இட் வில் டேக் இட் அஸ் இன்புட், பேராமீட்டராக எடுத்துக்கும். ஓகேங்களா, கெட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும், செட்டு வந்து அது வேல்யூவாக எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ கெட் அண்ட் செட் ஆர் 2 ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், டேட்டா டைப், யுவர் ப்ராப்பர்ட்டி நேம். இது வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டி நேம்குள்ளார நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு கெட் அண்ட் செட் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரே அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. திஸ் வில் பி பேக்ட் அப் வேரியபிள். ஓகே, இது ஒரு பேக்ட் அப் ஃபீல்டாக இருக்கும். ஓகே, ஃபார் யுவர் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிக்கான பேக்ட் அப் ஃபீல்டாக இது இருக்கும். அதனால தான் இது கொஞ்சம் லைட்டண்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ
ஸோ திஸ் இஸ் யுவர் பேக்டப் ஃபீல்ட். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இது யூஆர் யூஸிங் டு கெட் அண்ட் செட் யுவர் ஃபீல்ட்ஸ் யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த ஃபீல்டை நீங்கள் கெட் பண்ணுறீங்க, அந்த ஃபீல்டை நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் ப்ரைவேட் ஃபீல்ட் வில் பி பேக்டப் பை திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பேக் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஹவு டு யூ அக்சஸ் திஸ் அப்படின்னா, யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் கிவ் லைக் இது அப்படியே ஒரு வேரியபிள் மாதிரியே செட் ஆகிடும். பாஸ் மார்க்குன்றது உங்களுக்கு ஒரு வேரியபிள் மாதிரியே செட் ஆகும். பார்த்தீங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி யூஸ். இப்போ நீங்கள் வந்து முன்னாடி எப்படி கால் பண்ணீங்க, இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து யூ வில் பி காலிங் இட் செப்பரேட்லி. ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் கால் பண்ணுவீங்க, obj.setMark, obj.getMarkன்னு சொல்லிட்டு. ஹியர் நத்திங் லைக் தட். நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நேம்குள்ளார நேமை கொடுத்து ஈக்குவல் டு ஜஸ்ட் லைக் அ ஃபீல்ட், ஜஸ்ட் லைக் அ வேரியபிள் நீங்கள் அந்த வேல்யூ அசைன் பண்ணுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா object.parameter is equal to 19 கொடுத்துட்டேன்னா யூஸிங் திஸ் செட் மெத்தட், இந்த செட் மெத்தட் வச்சு நான் ப்ரைவேட் ஃபீல்டுக்கு டைரெக்டாக போய் என்னோட வேல்யூவை அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த பாஸ் மார்க்ன்றது ப்ராப்பர்ட்டி. ஓகே, நான் டைரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூவை ஈக்குவேட் பண்ணேன்னா C# கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் டைரக்ட்லி கோ அண்ட் அப்டேட் த ப்ரைவேட் வேரியபிள் வித் வேல்யூ 90. நாங்கள் கொடுத்துருக்க 19ன்ற வேல்யூவை இப்போ ப்ரைவேட் வேரியபிளை அப்டேட் பண்ணிடும். அதே மாதிரி நான் இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா டைரெக்டாக நான் அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் ஆப்ஜெக்டை வச்சு நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா இட் வில் டைரக்ட்லி பிரிண்ட் மை வேரியபிள். ஓகேங்களா? ஈவன் தோ த ஒரிஜினல் வேல்யூ இஸ் ப்ரைவேட், ஐ எம் யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி. நான் இப்போ ப்ராப்பர்ட்டின்ற ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷன் தான், பட் இட் இஸ் வெரி மச் சிமிலர் டு ஃபீல்டு. இப்போ ஒரு ஃபீல்டை நான் க்ரியேட் பண்ண மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ் மார்க்குன்ற நான் ஃபீல்டை க்ரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு நான் போய் டைரெக்டாக வேல்யூவை செட் பண்ணுறேன், அதுக்கு வேல்யூவை கெட் பண்ணுறேன். மேம் இங்கே என்ன மேம் நடக்குது, நம்ம அதுக்கு போய் நான் டைரெக்டாக பாஸ் மார்க்கை வந்து பப்ளிக்காக கொடுத்துருவேன்னா திஸ் இஸ் வேர் நம்ம இங்கே வந்து அக்சஸ் லிமிட்டேஷன் கொடுக்கலாம். நான் இங்கே செட் மெத்தடே இங்கே இல்லை அப்படின்னா I can make this as read only. நான் இங்கே read only ஃபீல்டாக மாற்றலாம். இந்த நான் இங்கே ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணுறப்போ செட் மெத்தடை நான் வந்து இப்போ லிமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, there is no set method here அப்படின்றப்போ which is I can make my property as a read only property. நான் இப்போ வந்து என்னோட மெத்தடை வந்து read only ஆக்கலாம் இது இல்லைன்னா. ஓகே, அதுவே நான் இங்கே இதை நான் லிமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் ரைட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி, நான் ரைட் ஒன்லியாக இதை மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் ப்ரொவிஷன் ஐ கேன் கெட். இதுதான் உங்களுக்கு பப்ளிக்குக்கும் ஐ மீன் ப்ரைவேட் வேரியபிளுக்கும் யூ கேன் accessibility difference. This is what we are going to create. Okay, so this is the difference. Okay, என்ன பண்ணிட்டு இருக்கேன். Okay, so this is how you create a property. So property is nothing but you are creating more like a field. ஒரு disguised field தான் நீங்க create பண்றீங்க, wherein you will have two implicit methods inside it. ஓகேங்களா? ரெண்டு implicit methods இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெண்டு implicit method என்ன பண்ணும், get and set methods. Get method is used to get the backed up private variables value. Okay, set method is used to update the backed up private variables value. ஓகேங்களா? backed up private variable ஓட வேல்யூவை செட் பண்றதுக்கும் get பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த get and set methods யூஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி அக்சஸ் பண்ணணும்னா டைரெக்டாக ஆப்ஜெக்ட் யுவர் ப்ராப்பர்ட்டி நேம், ஆப்ஜெக்ட் அண்ட் யுவர் ப்ராப்பர்ட்டி நேம். ஓகே, ஸோ டைரக்ட்லி யூ கேன் அக்சஸ் இட். இங்கே டிஃப்ரென்ஸ் இங்கே ப்ராப்பர்ட்டி நேமுக்கும் இதுக்கும் என்னென்னா அண்டர்ஸ்கோர் இங்கே இல்லை. இங்கே அண்டர்ஸ்கோர் இருக்குது ப்ரைவேட் வேரியபிள்ன்றதுக்காக நம்ம அண்டர்ஸ்கோர் வச்சு நேமிங் கன்வென்ஷன் கொடுத்துருந்தோம். வித்தவுட் அண்டர்ஸ்கோர் வில் பி டேக்கன் அஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி நேம். அண்ட் இங்கேயும் நம்ம இங்கே அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டோம்னா நேமிங் கான்ஃப்ளிக்ட் வரும். ஓகேங்களா? அந்த கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக we have differentiated it. Okay, so now I will try to save this program and run this and show it to you. Property demo 1. Okay, your pass mark will be updated to 90 and the 90 வந்து print ஆகும். What is happening? It's very much slow. Visual Studio. This is still running. Guys, புரியுதா? Properties புரியுதா?
how can I give input number as string in function overloading code? Abhinesh, how can I give something? Okay, so pass mark is equal to 90, so you got the output for it. Okay, so property is nothing but it is very similar to that of your functions. Okay, so property enna nothing but it is this functions. Okay, இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நீங்கள் ப்ரைவேட் மெம்பரோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இது ஏன் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டு லிமிட் யுவர் accessibility. ஓகேங்களா, யூ கேன் ப்ரொவைட் ஒன்லி ரீட் ஒன்லி ரைட்ஸ் ஆர் ரைட் ஒன்லி ரைட்ஸ் டு யுவர் ப்ரைவேட் வேரியபிள். ஓகேங்களா, வென் யூ டூ இட் லைக் திஸ், இந்த ப்ரைவேட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த இத்தனை டிடிஎஸ் கோடை அவாய்ட் பண்ணுறதுக்காக தேர் இஸ் அ நியூ ப்ரொவிஷன் கிவன் இன் C# which is called as property. You can create a property just like a field மாதிரியே நீங்கள் ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ணிக்கலாம். கெட் அண்ட் செட்டுக்கான மெத்தடான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் யூ ஹேவ் டு ப்ரொவைட் இன்சைட் திஸ் implicit get and set methods. ஓகே, இம்ப்ளிசிட்டாக அவங்களே கொடுத்துருக்கிற get and set method will be directly இங்கே பார்த்தீங்கன்னா if I keep it on it you can see the return type int student.passmark.get. okay, here void student.passmark.set. ஓகேங்களா, so this is how it is. okay, so the value given will be set to the pass mark here. Okay, so this is all about property. Okay, I'm coming to chat. Purida, input. Abhinesh, can you unmute and tell me? Function program yes, function overloading. yes, function overloading la neenga call பண்றப்போ string function எப்படி கொடுப்பீங்க அப்படின்றதா? இல்ல மேம், அந்த கோட்ல வந்து நீங்க ஸ்ட்ரிங்க்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருந்தீங்க, இன்டிஜருக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருந்தீங்க. ஆமாப்பா, இப்போ ஒரு நம்பரை நீங்க ஸ்ட்ரிங்கா அங்க இன்புட்டா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி மேம் கால் பண்ணுவீங்க? நம்பரை ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்கணுமா? ஆமா மேம், இன்புட்டா நம்பரை கொடுக்கணும். எந்த ஃபங்க்ஷன் இப்ப கால் ஆகுது? நம்பரை நீங்க ஸ்ட்ரிங்கா கொடுக்கணுமா? ஆமா மேம், இப்ப நம்பர் வந்து ஸ்ட்ரிங்கா கூட இருக்கலாம். even if you give it as a number it will be taken as a string இல்லையா? ஆமா மேம். அப்போ number within quotes will be taken as string. if you directly give a number then the second function will be called. இப்ப டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணுமா மேம்? இன்புட் கொடுக்கும்போது இன்புட்டா கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும்ங்கறீங்களா? இன்புட் இல்ல, ஃபங்க்ஷன் கால் பண்றப்போ அப்பதான் அது ஸ்ட்ரிங்கா ஃபங்க்ஷன் கால். okay ma'am, okay ma'am. okay, any doubts here in properties like purida properties na nan purida guys? okay, so I'll just give an overview, இன்னொரு overview இந்த PPT-ல இருந்து கொடுத்துடலாம். okay, so property is a member that provides a flexible mechanism to read, write or compute the value of private fields. okay, private fieldsல இருக்கிற வேல்யூக்கு readability, write value இது எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக நம்ம கொடுக்கறதுக்கு தான் ப்ராப்பர்ட்டிஸ் கான்செப்ட் வரும். ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற என்ன அப்படின்னா வில் கோ ஒன் பை ஒன். நம்ம முன்ன ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரோக்ராம் என்ன, பப்ளிக்காக நம்ம டிஃபைன் பண்ணால் வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி, வாட் இஸ் த ப்ராப்ளம் தட் இஸ் தேர் அப்படின்னா ஒன்ஸ் யூ கிவ் யுவர் வேல்யூ யுவர் டேட்டா மெம்பர் as public, everybody can access it, everybody have read and write access totally to it. ஓகேங்களா, so to avoid that we make that member function, member field, member variable as ப்ரைவேட்டாக மாற்றுறோம். அந்த ப்ரைவேட் வேரியபிளை நம்மளால் டைரெக்டாக ஆப்ஜெக்ட் வச்சு அக்சஸ் பண்ண முடியாது. பட் ஹவு டு யூ அக்சஸ் இட்? ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் கேன் பி அக்சஸ் யூஸிங் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கிளாஸ். அந்த கிளாஸோட பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வி கிரியேட் அ பப்ளிக் ஃபங்க்ஷன் ஃபார் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் தட் ப்ரைவேட் வேரியபிள். ப்ரைவேட் வேரியபிளோட வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு செட் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம மெம்பர் ஃபங்க்ஷன் எழுதி அது மூலமாக தான் நம்ம ஆப்ஜெக்டை வச்சு வில் கால் தட் செட் ஃபங்க்ஷன் அண்ட் கெட் ஃபங்க்ஷன் டு கெட் த வேல்யூ ஆஃப் த ப்ரைவேட் டேட்டா மெம்பர். ஓகேங்களா, to avoid this there is a concept called property in C#.
C# does allow the set and get accessors. இதெல்லாம் accessors ன்னு பேரு. set to get functions இருக்கு பாத்தீங்களா, இது பேர் accessors. ஓகேங்களா? So there is a special kind of function get and set accessors which is used to create a property. property ன்னு ஒன்னு கிரியேட் பண்ணும். அது என்ன பண்ணும்னா இந்த private variable backed up variable வச்சுக்கிட்டு you can directly go on and access the variable and set the value of the variable using this get and set accessors under the property. ப்ராப்பர்ட்டிக்குள்ளார இருக்கிற get and set accessors மூலமா நீங்க போய் அந்த private variable ஓட டேட்டாவை வாங்கலாம், அந்த private variable ஓட டேட்டாவை அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? this property will be just like a field. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து field மாதிரியே தான் இருக்கும். whenever you want to access the property, அங்க ப்ராப்பர்ட்டி நீங்க வேல்யூவை கெட் பண்ணனும்னா object dot property name. okay, அப்ப வேல்யூவை நீங்க அப்டேட் பண்ணனும்னா object dot property name is equal to directly you can give the value here. ஓகேங்களா? so this is how you create a property. and the property ஓட need எதுக்கு அப்படினா to limit the accessibility of your variable. ஓகேங்களா? உங்க கிளாஸ்க்குள்ள இருக்க வேரியபிள் ஓட accessibility லிமிட் பண்றதுக்காக you go for this concept called as property. okay. and now auto implemented property. auto implemented property na டைரக்டா நான் இங்க ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்லைடு கூட்டிட்டு போறேன். ஓகே, auto implemented properties you can directly specify. see here, is my screen visible? என்னோட screen visible இருக்கா? I need an answer. yes. okay, see this public int designation set get set, public string location get set. okay, so these are auto implemented properties. why is this called auto implemented properties அப்படினா, look at this program. இந்த ப்ரோக்ராம்ல வந்து இந்த டெசிக்னேஷன் நாம ஒன்னு கிரியேட் பண்ணோம்னா இதுக்கான பிரைவேட் வேரியபிள் முதல்ல இங்க இருக்கணும். கரெக்ட்டா? private int designation அப்படின்ற ஒரு வேரியபிள் இங்க இருக்கணும். அதே மாதிரி private string location அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கணும். இது எதுவுமே நீங்க ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகேங்களா? compiler will automatically take into consideration there is a backing up variable. ஒரு backing up variable, it will take it as a private int underscore designation அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கம்பைலர் இந்த ஃபீல்டுக்கு என்ன எடுத்துக்கும் அப்படின்னா private int underscore private string underscore location அப்படின்னு சொல்லிட்டு ஒரு backed up variable இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு the compiler will automatically assume. ஓகே, அதே மாதிரி இந்த get function set function, if you don't have any specific thing, நீங்க வந்து read only write only அதெல்லாம் தேவையில்லை, you are just establishing an auto implemented property அப்படின்னா get set ன்னு கொடுத்தீங்கன்னா directly you can go and read the value of that private variable underscore designation. இங்க அதே மாதிரி you can directly go in and write the private variable underscore location. ஓகேங்களா? so this is your auto implemented property wherein you need not declare your private variable at all. Compiler will implicitly know that there is a private variable for this and the value will be set in the private variable location. okay, adhe mari ingiyum. okay, so this is called as auto implemented property. okay, auto implemented property ku varalam. okay, so auto implemented property implement the backing member variable automatically. okay, so this is an example for auto implemented property. நீங்க வந்து public int age get set அப்படினு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படினா என்ன அர்த்தம்? this is a property இல்லையா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏஜ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னா இந்த ஏஜ்க்கான பிரைவேட் வேரியபிள் முதல்ல இருக்கணும். அந்த பிரைவேட் வேரியபிளுக்கு தான் நீங்க ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்றீங்க. கரெக்ட்டா? so you need not go and declare that private int age implicit நீங்க வந்து கொடுக்க வேணும், நான் எக்ஸ்பிளிசிட்டா இங்க கொடுக்கணும்னு தேவையில்லை. if you directly give it like that, compiler will create this private variable automatically அது கிரியேட் பண்ணி அந்த இடத்துல நீங்க செட் பண்ற வேல்யூ போய் ஸ்டோர் பண்ணிக்கும், அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வேல்யூ கெட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? so this is your auto implemented property. even though you declare this property as public, the variable age is private. ஓகேங்களா? நீங்க ப்ராப்பர்ட்டியை பப்ளிக்கா கொடுத்திருந்தீங்கனாலும் நீங்க இந்த கிரியேட் பண்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏஜ்ன்ற பிரைவேட் வேரியபிள்கான ப்ராப்பர்ட்டி அது. ஓகே, புரியுதுங்களா?